வணக்கம் நண்பர்களே, கோழி வறுவல் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்கள், சிம்பிளான மெத்தட். அதுக்கு தேவையான பொருட்கள்: பிரிஞ்சி இலை, பெப்பர், மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ, ஏலக்காய், லவங்கம், கடல் பாசி, மிளகாய், பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், கொஞ்சோண்டு தேங்காய் தூவல், தனியா, சிக்கன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பேனில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிட்டு சூடானோடனே துருவி வச்சிருக்க தேங்காவை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுலேயே மீதி இருக்கிற எண்ணெயில் இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. இப்போது நம்ம மிளகாயும் தனியாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடயே நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். அது கண்ணாடி மாதிரி வந்தவுடனே வதங்கினவுடனே இறக்கி வச்சுருங்க, ஆறட்டும். பாருங்கள், கண்ணாடி மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை இறக்கி ஆற வச்சுட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. மீதி இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. பேன் வச்சாச்சு. சூடானவுடனே எண்ணெய் விட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் விட்டு வெங்காயம் எல்லாம் வதக்கிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஆனியன் இந்த மாதிரி லைட் ப்ரௌன் வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை போட்டு சிக்கனை போட்டு இறக்குனா சிக்கன் ரெடி. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துங்க. சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் போட்டு விசில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் இறக்குனா சிக்கன் கிரேவி ரெடி. 2 விசில் முடிஞ்சிச்சு. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணி வைப்போம். விசில் அடங்கினதும் திறந்து பார்க்கலாம். விசில் அடங்கிச்சு. விசில் சத்தம் திறக்கலாம். எண்ணெய் நல்லா மிதந்து வந்திருக்கா? இப்போது ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 2 கொதி விட்டோம்னா சப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். சுவையான சிக்கன் கிரேவி ரெடி.